அப்போ இந்த அஷ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அஸ்வ. அப்படின்னா பெருமாளுடைய ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தா அஸ்வன முன்னாடி சொன்ன அர்த்தம் குதிரை, அஸ்வன் இந்த இடத்துல பார்த்தால் பெருமாள். வாஸ்தவமாக ஹயக்ரீவரும் அஸ்வம் தானே, அதனால அஸ்வ. அப்போ இதுக்கு சொல்றார் அஸ்வோ வியாபனசீலோ பகவான் ச பூர்வஹா பிராவேஷிகோ யஸ்யாஸ்தாம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமஹ ரதானாம் ரஹணசீலானாம் ஜீவானாம் மத்தியே ஹிருதய குஹாயாம் யா திஷ்டதி சா ரதமத்யா. சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. அஸ்வ பூர்வாம், அஸ்வனா இந்த இடத்துல யாரை சொன்னேன்? பெருமாளை சொன்னேன். அந்த அஸ்வத்தோட மத்தியம் ரத மத்தியாம், அதை நீங்கள் மத்தியமாக வச்சுட்டேன்னா மார்பு, மார்பில் யார் இருக்கா? மகாலட்சுமி. ரத மத்தியாம், அஸ்வமான பெருமாளுடைய திருமேனியை ரதமாக வைத்தால் மத்தியத்தில் இருக்கக்கூடியவள் தாயார். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். இன்னொரு அர்த்தம். இப்போ அஸ்வபூர்வாம்னா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ சம்ஸ்கிருதத்தில் 2 சமாசங்கள் பிரசித்தமாக சொல்லுவா. தத்புருஷ பகுவ்ரீஹி. ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப அடிக்கடி வரும். இப்போ ஜீவாத்மா எல்லாத்துக்கும் விஷ்ணு சித்த இந்த மாதிரி பதங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே வருவோம். தத்புருஷ சமாசம்னா என்னென்னா அஸ்வபூர்வாம், அந்த அஸ்வத்துக்கு பூர்வமாக நடக்கக்கூடியவள். அஸ்வங்கள் ஓட, குதிரைகள் ஓட அதற்கு பூர்வமாக இருக்கக்கூடியவள் தாயார். அஸ்வத்துக்கு பூர்வாம் அஸ்வபூர்வாம். அஸ்வன யார் இங்க? பெருமாள். பெருமாளுக்கு முன்னாடி நடப்பவள்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் நேத்தே சொன்னேன், முள்ளும் கல்லும் நான் எடுப்பேன் ராமா, உனக்கு முன்னாடி நான் நடப்பேன். அஸ்வபூர்வாம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், அஸ்வபூர்வாம் எவள் ஒருவளுக்கு பூர்வத்தில் அஸ்வம் இருக்கும். புரியுறதோ? அஸ்வபூர்வாம்னா அஸ்வத்துக்கு பூர்வமாக இவள் இருப்பள். அஸ்வபூர்வாம்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா எவளுக்கு பூர்வத்தில் அஸ்வம் இருக்கும். வித்தியாசம் புரியுறதா உங்களுக்கு? இப்போ ஒரே வேர்டை நம்ம அப்படி டிரைவ் பண்றோம். விஷ்ணு சித்த. யார் விஷ்ணு சித்தர்? பெரியாழ்வார், மார்கழி மாசத்து ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் விஷ்ணு சித்தர். விஷ்ணுவின் சித்தத்தில் எவர் இருக்கின்றாரோ விஷ்ணு சித்தர். அப்படின்னா பெருமாளுடைய சித்தத்தில் ஆழ்வாரியே நினைச்சுட்டு இருக்கணும், அப்பதான் விஷ்ணு சித்தர். எவருடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றாரோ விஷ்ணு சித்தர். விஷ்ணுவின் சித்தத்தில் எவர் இருக்காரோ விஷ்ணு சித்தர். அப்போ பெருமாளை வச்சுக்கிறோம், பெருமாள் மனசுல ஆழ்வாரை நினைச்சுட்டு இருக்கார். அப்படின்னா விஷ்ணுவோட சித்தத்தில் இவர் இருக்கார், விஷ்ணு சித்தர். எவருடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றாரோ விஷ்ணு சித்தர். அப்படின்னா ஆழ்வாரை நம்ம ஃபோக்கஸ் பாயிண்டா வச்சுட்டு இருக்கோம். அஸ்வபூர்வாம், அஸ்வங்கள், அஸ்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு பூர்வமா யார் நடக்கிறாளோ அஸ்வபூர்வாம் தாயார். எவளுடைய பூர்வத்தில் அஸ்வம் நடக்கிறதோ, அப்படின்னா பெருமாள் முன்னாடி நடக்கிறாரோ அஸ்வபூர்வாம். புரிஞ்சுடுத்தா? அப்படின்னா இது தத்புருஷ பகுவிரீஹி சமாசங்களால் தெரிந்து கொள்வது. இப்போ எவளுடைய பூர்வத்தில் அஸ்வம் நடக்கிறதோனா பெருமாள் முன்னாடி நடக்கும்போது பின்னாடி தாயார் நடக்கிறா. பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் இஸ் a successful woman. அவர் என்னெல்லாம் காரியம் பண்றார்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அதுக்கு பின்னாடி இவர் இருக்கா. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பண்றான்னு அர்த்தம். அப்படின்னா அஸ்வபூர்வாம் ரதம், ரதம்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளுடைய மார்பு மத்தியாம், அது மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்திநாத. ஹஸ்தினா என்ன? யானை. நாதம்னா என்ன? சவுண்டு. என்ன சார் உங்களுக்கு ஹம்சநாதம் மாதிரி ஹஸ்திநாதம் தெரியாத? ஆனையின் பிளிரல் கேட்குமே. அப்படின்னா இந்த இடத்துல கோணபத்திர கஜைர் ஹேமைர் கலசைர் அமிர்தோதகைஹி சதாபிஷிஞ்சமானாந்தாம் போத்தியமானாஞ்ச தைர் கஜைஹி. அப்படின்னு அந்த ஆனைகள் சும்மா இல்லாம அமிர்தத்தை பொழியுமா போல இவளுக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றதாம், திருமஞ்சனம் செய்து கொண்டிருக்கின்றதாம் தாயாருக்கு கஜலட்சுமியாக இருக்க செய்தே. இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். அஸ்வா பூர்வாஹனி சாஸ்மி வசாமீச்ச புரே சதா புத்தி பிராண ஷரீராக்கியே த்ரிவிதே த்ரிவிதாத்மனா. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். கீதையில சொல்லும்போது கண்ணன் சொல்றார், இந்த ஷரீரம் தான் ரதம். ஆச்சா, இந்த ஷரீரமான ரதத்துக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்தில் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கார் ஜீவாத்மாவுக்கு. அதனால அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். அந்த பரமாத்மா இருக்கும்போது அவர் எப்போவுமே பிரம்மச்சாரி நாராயணனாக இல்லாமல் ஸ்ரீயப்பதியான லக்ஷ்மி நாராயணனாக தான் இருக்கார். அதனால பெருமாள் தாயார் இருக்கா, அந்தர்யாமியா இருக்கா ஜீவாத்மாவுக்கு. ஜீவாத்மா எங்க இருக்கு? ஹிருதய கமலத்தில் இருக்கு. ஹிருதய கமலம் எங்க இருக்கு? இந்த சரீரத்தில் இருக்கு. சரீரம்ங்கிறது என்ன?
ரதத்தின் மத்தியத்தில் இருக்கார் பெருமாள். அதனால அப்படி வச்சுக்கோ அப்படின்னு எடுத்தோம். அஸ்வா பூர்வாஹினி சாஸ்மி வசாமி ச புரே சதா புத்தி பிராண ஷரீராக்கே த்ரிவிதே த்ரிவிதாத்மனா அஸ்வானாம் ஹேஷவன்னாதம். அஸ்வங்களுடைய துவனி, அதற்கு ஆங்கிலத்தில் சொல்லும்போது நேயிங் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஹேஷா அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ, இந்த ஹேஷாங்கிறது த நேயிங் ஆஃப் த ஹார்ஸ்க்கு சம்ஸ்கிருதத்தில் ஹேஷா. அது என்ன சவுண்டு பண்ணும்? ஹலஹலஹா. இப்போ இந்த ஒரு உலக அழகி போட்டியில் இப்போ நீங்கள் கவனிச்சேலா இல்லையான்னு தெரியல, இந்த சந்து தானே, சந்து பஞ்சாபை சார்ந்த சந்து ஜெயிச்சிருக்கா. அவளை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி வந்துடுத்து. அவள் வந்து மேடையில் ஏறும்போது அவளை 4 கேள்வி ஒன்று கேட்பா. நீ இவ்வளோ தனம் வந்தால் என்ன பண்ணுவே, அந்த குழந்தை அங்கே படிக்காமல் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லுவோம். அந்த குழந்தையின் சிரிப்பில் எனக்கு தெய்வம் தெரிகின்றார், அந்த தெய்வமே இது அத்தனை குணங்களோடு தெரிகின்றார், என்னமா பதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை போட்டுருவா. ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாகினேன்னு அவளுக்கு பண்ணிட்டு. இப்போ அந்த பெண்ணு போகும்போது அங்கே ஒரு ஆங்கர் இருந்தார். அவர் என்ன பண்ணிவிட்டார், இவளை ஏதாவது உருப்படியாக கேள்வி கேட்காமல் ஒரு பூனையானது எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டுவிட்டார். நீங்கள் போய் மியாவ் மியாவ் அண்ட் ஷோ மீன் விட்டார். அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக எடுத்து, நீங்கள்லாம் வெறும் ஸ்ரீசூக்தம் மட்டும் படிக்கிறவாளாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்கிறது, அதனால் மியாவ் பண்ணி விட்டார். அந்த மாதிரி ஒரு குதிரை என்ன சத்தம் போடும், ஹேஷா, அது என்ன சத்தம் போடும்? ஹலஹலஹான்னு நிர்தேசிகன். ஹலஹலஹா ஸ்வதசித்தம் சுத்தஸ்பட்டிகமணிபூபிருத் பிரதிபடம் சுதசத்ரீச்சீபிர்த்யுதிபிரவதத்ரிபுவனம் அனந்தைஸ்த்ரையந்தைரனுவிஹித ஹேஷாஹலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனமீடி மஹிமஹ சமாஹாரஸ்ஸாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாமயஜுஷாம் லயஃப் பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹ கதாதர்பக்ஷுப்யத் கதககுல கோலாஹலபவம் ஹரது அந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா. அந்த குதிரை, பெருமாளுடான குதிரை சத்தம் போடும்போது ஹலஹலான்னு சத்தம் போடு. ஹரது அந்தர்த்வாந்தம், ஹரது திருடி செல்வாயாக, அந்தர்த்வாந்தம் உள்ள இருக்கக்கூடிய இருளை திருடி செல்வாயாக நிர்தேசிகன். இப்போ ஒரு கேள்வி, அந்த குதிரை சத்தம் போடுறதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இருட்டு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஹலஹலஹான் இருக்கு இல்லையா சப்தம், ஞாபகம் வச்சுங்கோ. சம்ஸ்கிருதத்தில் இதை 2ஆ பிரிக்கணும். ஹல் பிளஸ் அஹல். ஹல் பிளஸ் அஹல் இஸ் ஹலஹலஹா. ஹல் அஹல்னா ஸ்வரம் வியஞ்சனாட்சரம், வவல் அண்ட் கான்சனன்ட்ஸ்ன்னு பேர். அப்படின்னா ஒரு மொழியானது வவல் கான்சனன்ட்டை வச்சு தானே வருது. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம்? அ ஆ இ ஈ உ ஊ போகிறதா. கீழே என்ன சொல்கிறோம்? க க க க ங ச ச ஜ ஜ ஞ சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஒவ்வொரு அக்ஷரமும் முன்னாடி சொன்ன துவனியோட கல்யாணம் பண்ணிக்கும். க ப்ளஸ் அ இஸ் க, க ப்ளஸ் ஆ இஸ் கா, க ப்ளஸ் இ இஸ் கி, க ப்ளஸ் கீ இஸ் கி. இப்போ நீங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் கல்யாணம் பண்ணிகிட்டே வாங்க மேலே இருக்கக்கூடிய. அப்போ அக்ஷரங்கள் மொத்தமாக சேர்ந்து ஒரு 256 அக்ஷரம் வருமா. இந்த அக்ஷரங்களை நீங்கள் மேலே கீழே கொஞ்சம் போட்டு 2-3 அக்ஷரங்களை சேர்த்தால்தான் சப்தம் உருவாகும். க ம ல இம், கமலம் சேர்க்கிறோம். இப்போ இந்த கமலத்தோட நீங்கள் பல பல வார்த்தைகள் சேர்த்தால்தான் வாக்கியங்கள் உருவாகும். வாக்கியங்களின் சேர்த்தி தான் பத்தியம் கத்தியமாகும். பத்திய கத்தியங்கள் தான் நமக்கு லிட்ரேச்சர். லிட்ரேச்சரை படிக்க நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சதான உள்ள இருக்கக்கூடிய இருட்டு போகும். அப்படின்னா இருட்டு போகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஹல் ப்ளஸ் அகல். அதனால் அந்த குதிரை ஹலஹலஹான்னு சத்தம் போட்டால் உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு போகும் அப்படின்னார். அந்த குதிரை யார்? ஹயக்ரீவர். யார் அவர்? அஸ்வம். அஸ்வம்னா என்ன? தாயாருக்கு முன்னாடி போகிறவோ. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு இருக்கா. மேலே சொல்கிறார். இப்போ இந்த ஹிருதய கமலம், நேற்று தான் நான் புருஷ சுக்தத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஹிருதய கமலம்னு இங்கே ஒரு சின்ன ஒரு தாமரை இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கும் தாமரைக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே டயஃப்ரம்க்கு கிட்ட ஒரு சின்ன ஒரு தாமரை கவிழ்த்து இருக்குமா, சூக்ஷ்மமாக இருக்குமா, அதுக்குள்ள ஜீவாத்மா இருக்குமா. அங்கேருந்து 101 நாடியில் 101வது நாடிக்கு சுஷும்னான்னு பேர். அது பிரம்மரந்திரம் வரைக்கும் போகும். அந்த வழியாதான் ஜீவாத்மா இப்போ வெளியேறணும். ஏன்னா இவ்வளவு நாளாக இந்த இடத்த தங்கிடுத்தோ, இப்போ அதை ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கொடுத்து
அது வந்து அங்கேயே தங்க வைக்க முடியாது. ஏதாவது பூஜை கீஜை பண்ணலாம், 70 வந்து பீமரத்த சாந்தி அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாமே ஒழிய ஏதாவது ஒரு நாள் வெளியே ஏறி தான் ஆக வேண்டும். இப்போ பம்பாயில் எல்லாம் என்ன எப்படின்னா, அவள் வந்து பகடிக்கு வாங்கிட்டுருவா, இந்த அது 100 ரூபாவே கொடுத்து அந்த வீடே அவளுக்கு சொந்தமாயிடும். அப்படிலாம் இல்லை. அபிராம பட்டர் அந்தாதியில் எடுத்தார், குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி வெம் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து வருகும்னர். அது போகிறதுக்கு தவிக்கிறதா, போகமாட்டேங்கிறது, ஆனாலும் ஒரு நாள் போயாக வேண்டும். அப்போ போகும்போது முதல்ல அது என்ன சத்தம் போடும், ஏன்னா வெளியில் வரணும் இல்லையா ஒரு ப்ராசஸ்ஸு. அப்போ என்ன சத்தம் போடும்னார், அப்போ அஸ்வத்தின் துவனி மாதிரி இருக்குமா அது கிளம்பும்போது. அடுத்தது நடுவில் போகும்போது ரத்தம், இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் கட 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 கடன்னு போகிறது இல்லையா, அந்த துவனி வருமா. இங்கே பிரம்மரந்திரத்துக்கிட்ட போகும்போது ஆனையின் பிளிரல் சத்தம் கேட்குமா. அதனால் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு தாயார் சொல்றா. அஸ்வா பூர்வாஹனி சாஸ்மி வசாமீச்சே புராசதா புத்தி பிராண ஷரீராக்கே த்ரிவிதே த்ரிவிதாத்மனா அஸ்வானாம் ஹேஷவன் நாதம். ஹேஷான்னு சொன்னேன் இல்லையா, அஸ்வானாம் ஹேஷவன் நாதம், நாதம் துவனி செய்யும். எது போல்? ஹேஷா. அதனால கரோமி ரதவத் துவனிம், நடுவில் போகும்போது ரதவத் துவனிம், ரதத்து போகிற மாதிரி துவனி இருக்கும். வியோமரந்திரம் அனுப்பிராப்தா ஹஸ்திநாத வினோதினி. வியோமரந்திரம் இந்த இடத்துல அது ரந்திரத்துக்கிட்ட போகும்போது ஆனையின் பிளிரல் கேட்கும். யோகினோ யதமானாமாம் த்ரிதைவம் பிரதி பேதிரே. அப்பேற்பட்டது தானே இந்த ஜீவாத்மா வெளியேறுவது அப்படின்னு தாயார் லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்றா. சரி, இந்த ரிக்கில் இன்னும் பாக்கியே இருக்கு. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினி. இதெல்லாம் செய்பவள் யார்? ஸ்ரீயம். ஸ்ரீயம்னா என்னென்னர்? ஷயனீயாம் சேனாரூபா பிரகாஷைகமயீம் லக்ஷ்மீம். நன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னிக்கு என்ன பிரகாசமோ அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியை வழிபடுகின்றேன். ஸ்ரீயம். அவள் யார்? தேவீம் தேவனசீலாம் தியோதனசீலாம் வா தேவதாம்பரூபா சர்வைஹி சமாஸ்ரயணீயம். எவள் ஒருவளை அத்தனை தேவ சமூகமும் ஆசிரயிக்கின்றதோ, எவள் ஒருவள் சர்வலோகேஸ்வரனாய் தேவநாதனாய் தேவாதிராஜனாய் இருக்கக்கூடிய பெருமாளை ஆசிரயித்து இருக்கின்றாளோ அப்பேற்பட்ட தேவி. அடுத்தது என்னென்னர்? இந்த ஸ்ரீயம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்ரயதே இதி ஸ்ரீஹி. எவள் ஒருவள் பெருமாள் கிட்ட ஆசிரயித்து இருக்கின்றாளோ அத ஸ்ரயதே இதி ஸ்ரீஹி. ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி. எவள் ஒருவள் கிட்ட பாக்கி அத்தனை பேரும் ஆசிரயித்து இருக்கிறாளோ. மற்ற குழந்தைகளெல்லாம் தாயார்கிட்ட ஆசிரியமாக இருக்குது, தாயார் பெருமாள் கிட்ட இருக்கா. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீயம் தேவி. இதுக்கு என்ன அர்த்தம்னர்? தேன மைத்ரி பவத்து தே. அப்பேற்பட்ட பெருமாளோடு நீ மைத்ரி பாவத்தோடு இருன்னு தாயார் சொன்னா. இப்படி நான் அவனை ஆசிரயித்திருக்கிறேன், நீங்கள்லாம் என்னை ஆசிரயித்திருக்கேள் இல்லையா, நம்பி அவங்கிட்ட போய் தேன மைத்ரி பவத்து தே. ராவணா, நீ போய் ராமனோடு சக்கியம் செய், உன்னை ஏற்றுக்கொள்வார். தவறான காரியம் செய்யாதே. எப்போது நான் இருக்கின்றேனோ நீ கவலையப்படாதே. ஏன்னா காகாசுரன் ஒருத்தவன் தான், அபச்சாரப்பட்டான், ஆனால் அவனுக்கு மரணம் நேரவில்லை, ஏனெனில் நான் இருந்தேன். ஐ எம் ஹியர் ஃபார் யூ, பட் கோ சீக் அசைலம் அட் ஹிஸ் ஃபீட். அதனால தேன மைத்ரி பவத்துதே. அதே மாதிரி இன்னொன்று சொல்றார். இந்த ஸ்ரீயம்ங்கிற வார்த்தை எதிலேன்னு வந்திருக்குங்கிறார்? ரி ஹிம்சாயாம். எவள் ஒருவள் நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை போக்குபவளோ அவளுக்கு. அடுத்தது ர தானே என்கின்ற தாத்து. எவள் ஒருவள் பக்தர்கள் வாஞ்சிதமாய் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பவளோ ஸ்ரீயம். அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீயம் தேவி. உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம். மா மாம் எனக்கு, ஜுஷதாம் சேவதாம் நித்தியம் சந்நிகிதா. உன்னை ஆசிரயித்து இருக்கக்கூடிய எனக்கு நித்தியமும் எனக்கு கொடுப்பாயாக. உபஹ்வயே சமீபம் பிரத்யாஹ்வயே அப்படின்னா பக்கத்தில் இருந்து அருள்வாயாக என்று பிரார்த்திக்க கூடியது தான் இந்த மூணாவது ரிக்கு. மறுபடியும் பார்த்துள்ளா. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம். அப்பேற்பட்ட தாயார் யார்? ஸ்ரீயம். அவள் யாராக இருக்கின்றாள்? தேவி. எனக்கு என்ன கொடுக்கணும்? உபஹ்வயே. என்ன கொடுக்கணும்? ஸ்ரீர்மா எல்லா விதமான செல்வங்கள். ஜுஷதாம் நான் பிரார்த்திக்கின்றேன், எனக்கு கொடுப்பாயாகன்னு சொல்றது தான் மூணாவது ரிக்கு. இப்போ நாலாவது ரிக்குக்கு போகிறோம். காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆத்ராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் அப்படின்னு இருக்கா நாலாவது ரிக்கு. இதுக்கு சொல்றார் காம். காம்னா என்ன அப்படின்னா இப்போ ஹிந்தியில் சொன்னால் வேலைன்னு அர்த்தம் இல்லையா. இது கா போட்டுட்டு மா இல்லை, காம் இல்லை. காக்கு மேலே புள்ளி வச்சுட்டு காம்.
சம்ஸ்கிருதம் எழுதும்போதே ரொம்ப அழகாக எழுதணும். மேலே புள்ளி வச்சாலும் இம் சவுண்ட் வரும், பக்கத்தில் மா போட்டு ஹலங்கம் போட்டாலும் ம சவுண்ட் வரும். ஆனால் இந்த பக்கத்தில் மா போடுறதெல்லாம் வாக்கியத்தின் நடுவில் போடக்கூடாது. வாக்கியத்தின் நடுவில் இம் சவுண்ட் வரும்போது மேலே புள்ளி வைக்கணும். முடியும் போது மா ப்ளஸ் கீழே ஹலங்க் போடணும். எல்லாம் எழுதுகிற சைலின்னு ஒன்று இருக்குது சம்ஸ்கிருதத்தில். எப்படியெல்லாம் வார்த்தையை எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஒரு அழகு இருக்குது. அதனால் காம்னா என்னென்ன, வாணியும் வாக்கிய ரூபாம், எவள் ஒருவள் வேதத்தால் புகழ்பாடப்பட்டவளோ, வேதங்கள் அவளை புகழ்பாடிண்டே இருக்கு. அதனால் காம் வாணியும் வாக்கிய ரூபாம். ஒன்றும் வாக்தேவத்தை உட்காந்துப்போ. ரெண்டாவது சுகஸ்வரூபாம், எவள் ஒருவள் சுகரூபமாகவே இருக்கின்றாளோ. சுகம் இதி கோஷே சுகம் பிரியா தூ சீதா ராமஸ்ய தாராஹா பித்ருகிருதா இதி. ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு 6-7 பங்கி சேவிக்கிறார் வால்மீகி. ஏன்னா அவள் கல்யாணம் ஆகி 12 வருஷம் அயோத்தியாவில் சுகமாக இருந்தா. ஞாபகம் வச்சுங்கோ. நம்ம இப்போ நாடகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய சீதை, ரொம்ப பெரிய ராமரை தான் பார்க்க ஆரம்பிப்பா. 6 வயசு சீதைக்கு கல்யாணம் ஆகும்போது 12 வயசு ராமருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம மாத்தில் இப்போ தான் எல்கேஜியே யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கும், அப்படி தான் சீதை. நினச்சே பார்க்க முடியாது. நம்ம பெரிய சீதைனா அப்படியே பத்மினி அப்படி நின்று பார்க்குறேன், என்டி ராமராவ் கீழேன்னு பார்க்குறேன், அப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும். நமக்கு சலச்சித்திரங்கள்லாம் பார்த்து இப்போ ஆண்டாள்னு சொன்னாலே கேஆர் விஜயா தான் ஞாபகம் வரும். ஆண்டாளுக்கு 5-6 வயசு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பாவாடை கட்டிண்டு கொண்டையோட திருப்பாவை பாடுறது, அதுதான் ஆண்டாள். பெரிய ஒரு 25-30 வயசெல்லாம் நம்ம ஆண்டாளை நினச்சே பார்க்கக்கூடாது. சின்ன வயசு. நம்ம ஏன் அப்படி நினச்சி பார்க்குறோம் தெரியுமோ? பிகாஸ் வி ஹாவ் திஸ் அசம்ஷன் தட் சச் குவிண்டெசென்ஷியல் நாலேஜ் cannot dawn upon the young child. சின்ன குழந்தைக்கா அவ்வளோ ஞானம் இருக்கும், நமக்கு ஒரு எண்ணம். அதுதான் அவளுக்கு ஸ்பெஷாலிட்டியே. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துனர் மாமுனிகள். அதனால இந்த இடத்துல சின்ன பெண்ணா சீதையை நினச்சி பாருங்க. ராமருக்கு 12, இவளுக்கு ஒன்று 6னா அவர் என்ன ஒரு 6ஆம் கிளாஸில் இருப்பார், அவ்வளோதான். அவர் 6ஆம் கிளாஸு 12 வயசு. அதுக்குள்ளே அவர் தாட்டக்காவை வதம் பண்ணியாச்சு, மாரீச்சனை வதம் பண்ணியாச்சு, சுபாகுவை ஓட்டி விட்டாச்சு, அகல்யோத்தாரணம் பண்ணியாச்சு, ஈஷச்சாப்ப பங்கம் பண்ணியாச்சு, சீதையை கல்யாணம் பண்ணிட்டாச்சு. பண்ணிண்டு இவாள்லாம் அயோத்தியாவுக்கு திரும்புறா. சாகேதபுரி சாகேத நகரே நிவசந்தம் சாம்ராஜ்ய பிரத ஹனுமந்தம் சாகேத நகரே. சாகேத நகரிக்கு 2 பேரும் வந்தா. சுகமாக 12 வருஷம் வாழ்ந்தார்கள். 24 வயசு ராமருக்கு முடிஞ்சு 25வது ஆரம்பிக்கும் போது தான் கூனியானவள் வந்தாள். சீதைக்கு அப்போ 18 வயசு, 12 இயர்ஸ் சுகமாக இருந்தார்கள். அப்போ உடனே எல்லாரும் போய் கேட்டா, பாத்தியா உனக்கு ரொம்ப பிடிச்ச சீதை நீ பண்ணிவிட்டியே. ஏன்னா வால்மீகி ராமாயணப்படி ராமர் இந்த நடந்து போயிருந்தார், அங்கே கன்னிமாடம் இருந்தது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா, இதெல்லாம் கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் அது ஸ்வயம்பரமும் கிடையாது. நம்ம ஸ்வயம்பரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி இது டயர்டாக போயிடுது. ஸ்வயம்பரமே கிடையாது. சீதையுடைய விவாகம். நம்ம பொதுவாக நாடகங்கள்லாம் எப்படி இருக்கோன்னா, ஒரு பெரிய வில் வச்சிருக்கா, அங்கே ஒரு 10 ராஜாக்கள் உட்காந்துட்டு இருக்கா, ஒருத்தரா தூக்கி அப்படிலாம் பார்த்து அதை விட்டு கீழெல்லாம் விட்டு அப்புறம் ராமர் வருவர். ஸ்வயம்வரமே நடக்கலை. அங்கே என்ன எடுத்து அவர் பரம்பரையாக வந்த ஈச பெருமான் சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை பண்ணார். அதுக்கு தனுசுக்கு ஒரு உற்சவம் பண்ணார். அந்த உற்சவம் பண்ணுறார் அப்படிங்கிறது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சது. அவர் அப்போ தான் அந்த இன்டர்ன்ஷிப்கெல்லாம் ராமர் அங்கே வந்திருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார். சரி, பக்கத்தில் தானே நேபாளம் இருக்குன்னு சொல்லிட்டு மிதிலோபவனம் தாண்டி மிதிலாக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார். அப்போ போகும்போது ஜனகர் பார்த்து, இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கரசிம்ஹகதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ பத்மபத்திர விசாலாட்சோ கட்கதூணிர் தனுர்தரோ அஸ்வினாவிவ சம்பன்னோ சமுபஸ்தித யௌவனோ. இவா 2 பேரும் இவ்வளோ நன்னா இருக்காளே, இவ யாருன்னு சொல்லுங்கிறார் ஜனகர். இவா தான் தசரத குமாராள், என்னுடைய யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணவான்னு சொன்னோடனே, சரி வெல்கம் டு யூ, யூ ஹோப் யூ லைக் நேபாள் அண்ட் அவர் பீப்புள், தே ஆர் வெரி குட், அது இதெல்லாம் சொல்லிவிட்டு போகிறார். அப்போ போகும்போது அப்போ விஸ்வாமித்தர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார், உங்கள் ஆற்றுல இப்போ தனுஷ் பூஜை முடிஞ்சதே, ரொம்ப வசத்தியான தனுஷு, அதை வேணால் ராமருக்கு காமியே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது தான் ராமர் பார்த்துட்டு, நான் கிட்டக்கு போய் பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. போயிட்டு வாடாப்பா வத்சராம தனுஷ் பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத்துன்னு போய் பார்த்துட்டு வான்னார். இப்போ இது நமக்கு இப்போ இந்த ஆர்ச்சரிக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவள்லாம் க்ஷத்ரியாள் இல்லையா, அவளுக்கெல்லாம் நோட்டம் அதில் தான் போகும். அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போயிடும்.
இப்போ ரொம்ப பாட்டு கீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது பாட்டு கேட்டால் அந்த சிடியை போய் பார்த்துட்டு வருவா. இப்போ ரொம்ப அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கார்டனிங்கில் இருக்குது அப்படின்னா நர்சரி எங்கேயாவது இருந்தால் நிறுத்திட்டு அங்கே செடிகள் எல்லாம் போய் பார்ப்பா. இவருக்கு தனுஷ் எல்லாம் நன்னா தெரியுது, அதனால் போனார். சும்மா இப்படி தொட்டு பார்த்துட்டு பட்டுக்கிட்ட, அதனால் பார்த்துட்டு அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த வில்லு இருக்கக்கூடிய வில்லை எடுத்தார். ஐயோ நானே ஏத்தலை போல இருக்குன்னு நான் ஏற்றினார். அது அவர் பண்ண வேலை முடிஞ்சுடுத்து. ஏற்கனவே இது கிராக் விட்ட வில்லை, அதனால முறிஞ்சுடுத்து. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம இன்னொருத்தராத்துக்கு போய் அவாத்து சாமானை பார்த்துட்டு உடச்சிட்டு வேற வந்துவிட்டா. அதனால் ஜனகரை பார்த்துட்டு பாவமாக நின்னார் ராமர். ஐயோ நான் ஐ டென்ட் மீன் டு பிரேக் திஸ் போ, நான் வந்து ஏதோ சாதாரணமாக எடுத்தேன் சுவாமி, அது ஏதோ இப்படி ஆகிடுது. ஜனகர் சொன்னார், இல்லைப்பா நம்ம மாத்துக்கு வந்து ஒரு கார்பெண்டர் இருக்கான், அவன் சரிப்படுத்திப்பான், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடும். இது எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு ஆற்றுக்கு போகிறோம், ஒரு ஆற்றுக்கு போய் அவள் ஏதோ ஒரு கீஜை ஏதோ இந்த மாதிரி வச்சுருக்கா, நம்ம ஏதோ எடுக்கணும் போகிறோம், அதில் ஏதோ டர்ன்னு முடிஞ்சிருது. சார் ஐம் வெரி சாரி. அவர் என்ன சொல்லணும், ஒன்று யூ ஹேவ் டு கெட் இட் ரிப்பேர்ட்னு சொல்லணும். இந்த கார்லெல்லாம் சண்டை, இந்த வண்டியிலெல்லாம் இடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் நம்ம முதல்ல சண்டை ஆரம்பிக்கும். யூ ரிப்பேர் அண்ட் கிவ். அவர் எங்கே ரிப்பேர் பண்ணி தரப்போறார். ஹேவ் யூ டேக்கன் இன்சூரன்ஸ்னு நம்மளை கேட்பார். அவர் பிரம்ம சாமர்த்தியம். நம்மளும் ஆமாம்மா ஓகே தென் யூ கேன் கிளைம் இட்டும்பார். நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, கிளைம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாட்டி ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகிடும். அதோட சாமர்த்தியம். அதனால நம்ம ஒரு ராத்துக்கு போகிறோம், இந்த மேஜை எடுக்கணும், ஏதோ முறிஞ்சு போய்டுறது, ஒன்று ரிப்பேர் பண்ணி தரேன்னா கம்முன்னு இருக்கணும். இப்போ பண்ணிட்டே பரவாயில்ல கவலைப்படாதீங்கோ, என் பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணி போயிடுங்க. மேஜை முறிச்சதுக்கு பொண்ணை கல்யாணம். ராமருக்கு அப்படி ஆயிடுது. அப்போ ராமர் என்ன சொல்லிவிட்டார், அப்போ சீதை நம்ம எப்படி சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கையில் அப்படியே மாலையோடு காத்துட்டு இருந்தா, ராமர் எப்படி எட்டி பார்த்தா கீழே வந்தார். அதெல்லாம் நடக்கவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டார். அதனால அப்பா கிட்ட சொல்லி ஒரு செய்தி அமிச்சார் தசரதர். அதாவது உன் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான், என் பொண்ணை கொடுக்கலான் இருக்கேன். தசரதர் என்ன சொல்லியிருக்கணும், சரி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அது ஓகே தான், எனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் இருக்கா. இவர் ஒரு ஸ்டெப் அஹெட்டாக போயிட்டார். உங்காத்துலேயே 3 பொண்ணு இருக்காங்கிறது எனக்கு ப்ரொஃபைல்லேன்னு தெரிஞ்சுது. அதனால் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுன்னு வந்துட்டார். ஆச்சு. இப்போ ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. 12 வருஷ காலம் சுகமாக அயோத்தியாவில் இருக்கும்போது நாளுக்கு நாள் தன்னுடைய குணங்களால் சீதை ராமனை கவர்ந்தாளாம். அதே மாதிரி அவரும் தன்னுடைய குணங்களால் சீதையை கவர்ந்தாராம். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அவ்வளோ இருந்தது நன்னா. ஏன்னு கேட்டார் வால்மீகி. அப்போ ராமர்கிட்டே போய் கேட்டுட்டா, ஏண்டாப்பா உன் மேரேஜில் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக அவ்வளோ நன்னா இருக்கீங்களே, பித்ருக்கிருதாயித்தின்னு விட்டார் ராமாயணத்தில். எங்கள் அப்பா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு விட்டாராம். இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு தான் இவ்வளோ நாடி அர்த்தம் சொன்னேன். பிரியாது சீதா ராமஸ்ய தாராஹா. சம்ஸ்கிருதத்தில் தாராஹான்னு பகுவச்சனத்தில் தான் பத்னி பிரயோகம். இப்போது தமிழில் சொல்லும்போதும் ரொம்ப பிராச்சீனத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் சொல்லுவா, உங்கள் தேவிகள் வரலையான்னு தான் கேட்பா. தேவி வரலையான்னு கேட்கவே மாட்டா, தேவிகள் வரலையா. என்ன சார் அந்த காலத்திலே திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஹவு டேர், ஹவு யூ ஆர் ட்ரீட்டிங் உமன் லைக் அ கமோடிட்டி. வி ஆர் அ கம்ப்ளீட்லி, தட் இஸ் வை ஆலியா டிட் கன்யாதான் விச் இஸ் ராங். இது ஏதாவது சொல்ல வேண்டியது தான். இப்போ என்னென்னா தாராகான்னு அந்த பிரயோகம் அப்படி, பத்னி ஒன்றா தான் இருக்கணும், ஆனால் அது வார்த்தை சொல்லும்போது தாராகான்னு வந்துடும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், தாராஹா பித்ருக்கிருதா இது குணாத்ரூப குணாச்சாபி பிரீதிர் பூயோர் அபிவர்ததே அப்படின்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். அதனால் தன்னுடைய குணங்களால் கவர்கின்றாளால், அந்த குணங்கள் இருப்பதினால் சுகத்தை அளிக்கின்றாள். சுகத்தை கொடுப்பவளுக்கு காம் அப்படின்னு பேர். யார் சுகத்தை குணங்களால் சுகத்தை கொடுத்து சுகத்தால் கொடுப்பவள் காம். அதனால் காம் சோஸ்மிதாம்ல காம்னா இதுதான் அர்த்தம். அடுத்தது சோஸ்மிதாம் அப்படின்னா முதல்ல சுகத்தை கொடுப்பவள். சோஸ்மிதாம்னா என்னென்ன, உத் ஸ்மித இதிச்சேதா ஆ சமந்தான்முக கமலம் வியாபிய உத்கதம் யத் ஸ்மித மோதஹாஸ்யம் தேன சகிதாம ஆ ஈஷத் உத் உத்ருதம் யத் ஸ்மிதம் ஹாசஹா தேன சகிதாம் உத்கிருஷ்டஸ்மிதேன சகிதாம் உத்ஸ்மய சகிதாம். அப்படின்னா என்ன, ரொம்ப அழகாக சிரிப்பவள். அவளுடைய புன்னகை அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு, இல்லையா? புன்னகை அரசியாக இருப்பவள். நீங்கள் விஜயாவே நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ புன்னகை அரசினா அவ்வளோ அழகாக தாயாராம். அதனால் பகவத் சம்ஸ்லேஷ ஜனித மகானந்த நிமக்னதையா சர்வதா ஸ்மயமானாம். எவள் ஒருவள் பெருமாளோடு இருக்கும்போது எப்போதுமே பெருமாளை விட்டு பிரியறதே கிடையாது. அழகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா, பிரியறதே கிடையாது. இருக்கும் போதெல்லாம் சிரித்து கொண்டே இருப்பள். புன்னகை இருக்கும். அந்த புன்னகையின் ஓரத்தில் ஒரு குழி பிறக்குமாம். அந்த குழி பிறக்கிற அழகே ரொம்ப அழகுனர். அதனால பொதுவாக
தேசிகன் ஸ்ரீஸ்துதியை பாடினார். அது காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில் பாடினாரா அல்லது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரின் சன்னதியை பாடினாரா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை. ரெண்டுமே தாயார் தான், ஏதோ ஒரு இடத்துல பாடிருக்கலாம், அது ஒரு சர்ச்சை. உடனே ஒரு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சொன்னார், காஞ்சிபுரத்தில் தான் பாடியிருக்கணும்னு விட்டார். ஏன்னு கேட்டால் அந்த ஸ்ரீஸ்துதியில் தேசிகன் எடுக்கிறார் ஸ்மேரவக்திரா விபாசின்னர் ஸ்லோகத்தில். ஸ்மேரவக்திரானா சைடில் போய் பார்த்தா தாயாருக்கு உங்களுக்கு ஒரு குழி தெரியுமா, அவ்வளோ அழகாக சிரிக்கிறாளாம். அதனால் எங்கள் காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயாருக்கு தான் குழி இருக்குது, அதனால் இந்த இடத்துல தான் பாடியிருக்கணும்னார். கிருஷ்ணரை பற்றி அம்புஜம் கிருஷ்ணா ஒரு பாட்டு. குழலூதும் எழில் காணவே கண்ணன் குழலூதும் எழில் காணவே கூடும் கோபியர்கள் முகம் நாணவே காதல் விழி உன்றல் முகம் நாணவே முறுவல் இதழ் ஓரம் சுழித்தோடவே. எப்படி இவனுக்கு குழியோ அவளுக்கு குழி. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னர் பராசரர். அப்பேற்பட்ட சிரிப்போடு கூடியவள், புன்னகையோடு கூடியவள். இது எப்படி பிறந்ததுன்னர் இந்த சப்தம் உத்து. உத்துங்கிற நாமம் பெருமாளுக்கு உண்டு. இது எங்கே இருக்குன்னா ஏஷோ அந்தராதித்யோ ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே அப்படின்னு அந்தராதித்ய பிரகரணத்தில் வரும். பெருமாளுக்கு உத்து அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை, ஒரு நாமமே இருக்குது. ஞாபகம் வச்சுங்கோ, இந்த உத்து சத்து இதெல்லாம் பகவத் சம்பந்தமான வாக்கியங்கள். அதனால தான் இப்போ வெஸ்மாம்பலத்தில் சத்யநாராயண பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, இதை பொதுவாக சில பேர் என்ன பண்ணிவிடுவான்னா இந்த சத்யநாராயண பூஜை ஒன்று உண்டு. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரொம்ப பிரசித்தம் சத்யநாராயண பூஜைன்னு பேர். அதுவும் பெருமாள் தான். அது வைஷ்ய ஜாதியை சார்ந்தவர்கள் பிஸ்னஸ் நன்னா வளரணுங்கிறதுக்காக ஒரு பூஜை சத்யநாராயண விரதம்னு ஒன்று பண்ணுவா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சத்தியநாராயணன்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ, சத்து சத்திய, சத்திய கிடையாது சத்திய, ஏன்னா அது உபனிஷத்துலேருந்து வந்த வார்த்தை. அதனால உத்து அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு நாமம் இருக்குது. பெருமாளான உத்து, அந்த உத்தோடு கூடியவள் இவ இல்லையா, இவ எப்படி இருக்கான்னு சொன்னார். அஸ்மிதா, ஸ்மிதா அஸ்மிதா, எவள் ஒருவளுக்கு தன் பெருமை இருக்கின்றதோ, ப்ரைடு. அஸ்மிதான்னு சொல்கிறோம் இல்லையா, பாரத தேசத்துக்கு அஸ்மிதை உள்ளது அப்படின்னா ப்ரைடு. அப்படின்னா அந்த ப்ரைடால் ஒரு சிரிப்பு வருது இல்லையா, அஸ்மிதா. அதோடு சேர்த்து அந்த அஸ்மிதாவோடு உத்து சேர்ந்துதான உத்ஸ்மிதா. அவள் எப்போதுமே அவனோட இருக்காரா, சோஸ்மிதா. அந்த வார்த்தை வந்ததுக்கு பிரகரணம் இருக்குது. அதனால் உத்ஸ்மிதையா சக வர்த்ததே இதி சோஸ்மிதா. அதனால் சோஸ்மிதாம், காம் குணத்தால் சுகரூபமாக இருப்பவள் காம், சோஸ்மிதாம் அவனோடு கூடவே இருந்து புன்னகை பூப்பவள் சோஸ்மிதாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ